ஹாய் வணக்கம். ஒரு சிலர் நல்லா ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வருது. இது எதனாலங்கிறத பற்றி எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், இவங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்பாங்க, ஆனால் இந்த மாதிரி கேஸ் இஷ்யூஸு, ப்ளோட்டிங் இஷ்யூஸு, ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸு, சம்டைம் இம்யூன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் கூட போய் மாட்டுவாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் இருக்கும். ஒன்று அவங்களோட மீல் டைமிங், ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல், மூணாவது கட் லைனிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக மீல் ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லை பசி அன்டைமில் சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லேயும் அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸ், ப்ளோட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஈவன் இஃப் தே டேக் த ஹெல்த்தி ஃபுட். சம்டைம் நம்மளே என்ன நினச்சிக்குவோம், ஒரு சாலட் சாப்பிட்டா கூட அது ஆரோக்கியம்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அதில் நம்மளுக்கு எது தேவை, அது ஃபுல்ஃபில்லாக இருக்கா அந்த சாலட்லங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்களுக்கு கார்டிசால் ஹார்மோன் நிறைய சுரக்கும். அந்த கார்டிசால் ஹார்மோன் நிறைய சுரக்கிறப்போ நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் நம்மளுக்கு பேலன்சிங் வரவே வராது. கட் லைனிங் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ ப்ளோட்டிங் ஆகுதுனாலே நம்மளுக்கு ப்ரெபயோட்டிக் ஆர் பவல் மூமெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த இடமெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாமல் ஒரு ப்ரீத்திங், ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த ப்ரீத்திங், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணினா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கார்டிசால் ஹார்மோன் சப்சைட் ஆகி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற நியூட்ரிஷன் நல்லா லைனப் ஆகும். அந்த ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி ஆன்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகாமல் நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். ஓகே, ஸோ நோ த ஃபேக்ட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.